ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக நைட் 12 மணி ஆகுது. ஃபேமிலியாக வந்து ஒரு பார்க்குக்கு வந்திருக்கிறேன். இந்த பார்க்கில் நடக்கிற விஷயங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் பொதுவாக இந்த டைமில் வந்து குழந்தைகள் தூங்குவாங்க. ஆனால் சவுதி அரேபியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா முழிச்சிட்டு விளையாடுற காட்சியை பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபேமிலியாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். நம்ம பசங்க விளையாடுறாங்க. அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா நிறைய பசங்க வந்து இந்த இடத்துல விளையாடுறதை பார்க்கலாம். உங்களுக்கு சரியாக 12 மணி ஆகுது. சவுதி அரேபியாவோட லைஃப் ஸ்டைல் வந்து இதுதான் என்ன கேட்டால், காலையில் பகல் நேரத்தில் கடுமையான சூடுன்றதுனால நைட் காலங்களில் தான் நார்மலான கிளைமேட்டாக இருக்கும். அதனால தான் நிறைய பேர் வந்து வெளியே வராங்க. ஆனால் இவங்க வந்து ஸ்கூல் போகிற பசங்களான்னு தெரியல, ஸ்கூல் தொடங்கியாச்சு இவனுக்கு. ஆனாலும் பார்த்திங்கன்னா நிறைய பசங்களை பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய பார்க் இருக்குது சவுதி அரேபியாவில். அந்த பார்க் எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி சின்ன பசங்க விளையாடுறது நமக்கு பார்க்கலாம். அழகான ஒரு பார்க் இது. நம்ம ரூமுக்கிட்டேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம டாக்ஸி பிடிச்சி தான் வந்திருந்தோம். ஒரு 10 ரியால் எடுத்தான் டாக்ஸிக்கு. அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஜம்பிங் இது வந்து நம்ம காசு கொடுத்து தான் நம்ம பசங்களை விளையாட விட்டோம். ஒரு ஆளுக்கு வந்து 5 ரியால்னு சொல்லியிருந்தார். ஆனால் 10 ரியால் எடுத்து போட்டு 3 பேருக்கு வந்து விளையாட சான்ஸ் கொடுத்தாங்க. அதுவும் 20-30 நிமிஷம் தான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் கடைசி பீரியட் நேரம்ன்றதுனால ஒரு 40 மினிட்ஸ் மாதிரி நாம் பசங்களை விட்டுருந்தோம் விளையாட சொல்லி. அதே போல் இந்த தண்ணி வாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து 12 மணியோடு இதை ஆஃப் பண்ணிடுறாங்க. காலையில் வந்து இது ஒர்க் ஆகுதில்லை. ஆனால் நைட்டில் வந்து 12 மணிக்கு சரியாக இந்த இந்த விளையாட்டை வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆனால் கடுமையான குளிரான தண்ணி தான் இதில் வருது. ஐஸ் அந்த மாதிரி ஐஸ் தண்ணியை தான் போட்டிருக்காங்க. இப்போதைய சவுதி அரேபியா கிளைமேட் சூடுன்றதுனால வந்து கூலான தண்ணி வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லதாக போச்சு. இல்லைன்னு சொன்னால் அங்கே அதுலேருந்து வர்ற தண்ணி கூட ஹீட்டாக இருந்திருக்கும். பசங்க மற்ற இடங்களில் விளையாடுறதை விட இந்த தண்ணி விளையாடுறது தான் ரொம்பவுமே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மஜ்மா பண்டா பக்கத்தில் ஒரு 500 மீட்டர் தூரம் போகும்போது இந்த இடத்த வந்து வலது பக்கமாக அவங்களுக்கு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சவுதி அரேபியாவுடைய நைட் லைஃப் ஸ்டைலாக இருக்குது. ஓகே, நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். இதோடு நம்முடைய குட்டி வ்ளாகை முடிச்சுக்கலாம். பை பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.